ஹாய். இப்ப லாஸ்ட் வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த B2CL அதாவது இந்த B2Cல லார்ஜ் இன்வாய்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 2.5 லேக்ஸ் வரைக்கும் இன்வாய்ஸ் வந்து அப்டேட் பண்ணியிருந்தாங்க. அது வந்து நம்மளால பண்ண முடியல. அதுக்கு சம் எரர்ஸ் வந்து வருது. இந்த மாரி நம்ம வந்து சொல்லியிருந்தோம். இப்ப GSTல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அட்வைஸரி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது அட்வைஸரி வந்து பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் 3, 2024 அதாவது இன்னைக்கு டேட்ல வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அட்வைஸரி ஆன் ரிப்போர்ட்டிங் டூ சப்ளையர் to unregistered dealer in GSTR 1 and GSTR 5. ஸோ இதுல வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, வைவா நோட்டிஃபிகேஷன் நம்பர் 12 இது வந்து நம்ம லாஸ்ட் வீடியோலயே பார்த்திருந்தோம். ஸோ இன்கேஸ் அந்த வீடியோ பார்க்காம இருந்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த வீடியோ வந்து பார்த்துட்டு இத பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இன்னும் கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் நம்பர் படி ரிலீஸ் பண்ணியிருந்த டேட்டு, "The government has reduced the threshold limit for reporting invoice-wise detail interstate taxable outward supply made unregistered dealer." அதாவது பார்த்தீங்கன்னா, இப்ப நீங்க ஒரு B2C சேல்ஸ் வந்து பண்றீங்க அப்படின்னும்போது, அ வெளிய அதாவது இப்ப நாங்க தமிழ்நாட்ல இருக்கோன்றபோது, நீங்க ஆந்திர பிரதேஷ், இல்லன்னா கர்நாடகா அந்த மாரி ஏதோ சேல் பண்றீங்க அப்படின்னும்போது, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, 2.5 லேக்ஸ்க்கு அ இருந்தா ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 2.5 லேக்ஸ்க்கு மேல இருந்தா மட்டும் தான் நீங்க வந்து ரிப்போர்ட் பண்ணணும். பட் இந்த நோட்டிஃபிகேஷன்ல வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, 2.5லேருந்து உங்களுக்கு வந்து நாங்க வந்து 1 லேக்கா வந்து ரெட்யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்ற மாரி சொல்லியிருந்தாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, which needs to be reported in table 5 of GSTR 1. அதாவது நீங்க GSTR 1 ஃபைல் பண்றீங்கன்னா, டேபிள் 5ல வந்து ரிப்போர்ட் பண்ணணும். அப்படி இல்லன்றபோது டேபிள் 6ல வந்து பார்த்தீங்கன்னா, GSTR ஃபைல் பண்றவங்க டேபிள் 6ல வந்து ரிப்போர்ட் பண்ணுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த the new legal provision, these changes in currently under development on the portal. It would be available on taxpayer shortly. அதாவது இன்னும் வந்து எங்களுக்கு வந்து இன்னும் நாங்க டெவலப் பண்ணல. இது வந்து அண்டர் ப்ராசஸ்ல இருக்கு. ஸோ நீங்க வந்து இது வந்து கூடிய சீக்கிரத்தில வந்து உங்களுக்கு வந்துரும் அப்படின்ற மாரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்தர் டில் த டைம் டு ஃபெசிலிட்டி இஸ் மேட் அவைலபிள் ஆன் த போர்ட்டல், it is advised to continue reporting the invoice wise detail of outward supplies to unregistered dealer or more than 2.5 lakhs. ஸோ இதுல வந்து என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப கரண்ட்டா வந்து எங்களுக்கு வந்து டெவலப்மெண்ட்ல இருக்கு. ஸோ நீங்க என்ன பண்றீங்கன்னா, ஆல்ரெடி எப்படி ரிப்போர்ட் பண்ணியிருந்தீங்களோ, அதாவது 1 லேக் இல்லாம 2.5 லேக்ஸ்லாம் நீங்க வந்து ரிப்போர்ட் பண்ணியிருப்பீங்க. அதையே வந்து கன்டின்யூ பண்ணுங்க. இது வந்து உங்க டேபிள்ல வந்து சீக்கிரமா உங்களுக்கு வந்து இந்த அப்டேட் வந்து ரீசால்வ் ஆகும் அப்படின்ற மாரி அட்வைஸரி வந்து இன்னைக்கு டேட்ல வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது 3 நாள் அதாவது இது நைட் ஒரு 10:00 இல்ல 11:00 தான் இந்த அட்வைஸரியே வந்திருக்கு. ஐ ஹோப் இது எல்லாருக்குமே அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி, ஃபர்ஸ்ட்டு இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து கிளியரா வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இதே மாரி ரெகுலரா அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும்னா, என் சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழ வந்து என்னோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கையும் வந்து நான் ஷேர் பண்றேன். அதிலயும் நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம்.